ஓகே. செக். ஓகே. வாய்ஸ் கிளியரா கேட்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்.js டேட் டே 3 பா. ஓகேங்களா? ஸோ டே 1ல என்ன பார்த்தோம்னா, இதுதான் நம்ம ரோட் மேப்ன்னு பார்த்தோம். ஸோ வி ஆர் கோயிங் டூ கவர் நெக்ஸ்ட்.js பேசிக்ஸ், ரெண்டரிங் பேட்டர்ன், ஸ்டைலிங் வித் டெய்ல்வின் அண்ட் சிஎஸ்எஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், அப்புறம் ரூட்டிங், பெர்ஃபார்மன்ஸ், டிப்ளாய்மென்ட் பா. ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து வி ஆர் கோயிங் டூ டூ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? நான் ப்ராஜெக்ட்ஸும் மென்ஷன் பண்றேன். ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஒரு பிளாக் சைட் வந்து பண்ண போறோம்ப்பா. ஓகேங்களா? கோயிங் டு டூ பேக் அண்ட் இன் நெக்ஸ்ட்.js அண்ட் இன் நெக்ஸ்ட்.js அண்ட் இதுக்கு வந்து வி ஆர் கோயிங் டு டூ அ பிளாக் சைட். ஓகேவா? இதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆன் த ரோட் மேப். ஓகே. அதுக்கப்புறம் டே 1ல நம்ம என்ன பார்த்தோம்? வி சா வாட் இஸ் நெக்ஸ்ட்.js அண்ட் ஒய் நாட் டு யூஸ் ரியாக்ட். அண்ட் நெக்ஸ்ட்.jsஓட ஒரே கோல் என்னவா இருந்துச்சுப்பா? டு சால்வ் த எஸ்சிஓ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எஸ்சிஓ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், ரூட்டிங், ப்ரொடக்ஷன் ரெடினஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த பேட்டர்ன் என்னதுப்பா? இட் இஸ் சிஎஸ்ஆர். பட் சிஎஸ்ஆர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, யூ வில் ஹேவ் ஒயிட் எம்டி HTML பேஜஸ். ஸோ அது பெரிய இஷ்யூனால எஸ்சிஓ ஸ்கோர்ஸ் பெருசா இது பண்ண முடியாதனால நெக்ஸ்ட்.js brought சம்திங் கால் சர்வர் சைட் ரெண்டரிங். அதுக்கப்புறம் சர்வர் சைட் ரெண்டரிங்ல அவங்க HTML ஃபுல்லா சென்ட் பண்ணதுனால டைம் வந்து ஆப்டிமைஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் SSG, ஸோ ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ HTML முன்னாடியே ஜென்ரேட் பண்ணிட்டாங்க பில்ட் டைம்ல. ஸோ ஜென்ரேட் பண்ற டைமும் மிச்சமாச்சு இங்க. பிகாஸ் HTML வாஸ் ரெடி. இதுக்கப்புறம் ISR, இன்கிரிமெண்டல் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னாச்சு அப்படின்னா, ஸோ லைக் இது வந்து பில்ட் பண்ணும்போது மட்டும் இல்லாம, பில்ட் பண்ணும்போதே சொல்லிரலாம். எப்போ வந்து இன்வாலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து வி கேன் ஸோ 60 செகண்ட்ஸ் குடுத்திருந்தா 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவ இன்வாலிடேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். NPX கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் அட் லேட்டஸ்ட். கிளியரா? அதுக்கப்புறம் டே 2ல இது வந்து டே 1 பா. இதுக்கப்புறம் இதுல திஸ் இஸ் கால்ட் டே 2. டே 2ல என்னலாம் பார்த்தோம்? வி சா வாட் இஸ் ரூட்டிங். ஸோ ரூட்டிங்னா என்ன? ரூட்டிங்ல நெக்ஸ்ட்.js brought சம்திங் கால்ட் பேஜ் ரவுட்டர், ஆப் ரவுட்டர். மாடர்ன் வந்து என்னதுப்பா? ஆப் ரவுட்டர். அதுல பேசிக்கா வி சா 5 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். பேசிக் ரூட்டிங், நெஸ்டட் ரூட்டிங், டைனமிக் ரூட்டிங், கேட்ச் ரூட்டிங் அண்ட் ரவுட்டர்ஸ் லைக் குரூப் ரவுட்டர்ஸ். கரெக்ட்டா? அண்ட் நேவிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? எவ்ரிபடி ட்ரைட்? எத்தனை பேர் இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கப்பா? ஜஸ்ட் டெல் மீ எஸ் ஆர் நோ சாட். எவ்ரிபடி இன் த செஷன். எஸ். சந்தோஷ் எஸ். மீதி எல்லாருமே எஸ். திவா எஸ். ஓகே. ஸோ இந்த கமாண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரவுட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? சூப்பர். டுடே வி ஆர் கோயிங் டு டீப் டைவ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் பா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டிங்ல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. வில் சி வாட் இஸ் அதர் திங்ஸ் ஆன் ரவுட்டிங். அதுக்கப்புறம் வில் கோ இன்டு ஸ்டைலிங் டுடே. ஓகே. டுடே வில் சி ஹவ் டு ஸ்டைல் இன் Tailwind. ஓகேங்களா? காம்போனன்ட்ஸ் யூஸ்ட். வில் சி லாட் ஆஃப் காம்போனன்ட் லைப்ரரிஸ். ஓகே. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு சி வாட் இஸ் லேஅவுட்ஸ் பா. ஓகேங்களா?
ஸோ இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. லேஅவுட்ஸ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் லேஅவுட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் லேஅவுட். ஆர் பேசிக்கா அந்த ரவுட்ஸ் ஓட லேஅவுட். ஓகே. குளோபல் லேஅவுட்ட பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? வாட் இஸ் குளோபல் லேஅவுட்ன்னு சொல்லிட்டு. ஐ வில் ஓப்பன் யுவர் ப்ராஜெக்ட். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்துச்சுங்களா? இங்க ஆப்புக்குள்ள தேர் இஸ் சம்திங் கால்ட் 2 ஃபைல்ஸ். தெரியுதாப்பா எவ்ரிபடி? தெரியுதா? இதான் குளோபல் லேஅவுட்ப்பா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லாஷ் ரவுட் இருக்கு தெரியுதுங்களா? நம்ம வெப்சைட்டோட ஸ்லாஷ் ரவுட் தான் குளோபல் லேஅவுட். கிளியர்? சம்படி இஸ் ஜாயினிங். ஸோ நம்ம இதோட ஸ்லாஷ் லேயர். ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்லாஷுக்குமே ரூல் என்னதுப்பா? நான் ரூல் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார் எவ்ரி ஃபோல்டர் ரூல் இஸ் யூ ஹேவ் டு கீப் ஒரு பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். அப்ப ஸ்லாஷ் ரவுட்டுக்கு இருக்கிறது என்னதுப்பா இது? இந்த பேஜ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஜஸ்ட் கிவ் மீ தம்ஸ் அப். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரியுதா? ம். இது நல்லா ப்ளூ கலர்ல போடுறேன். உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப ஸ்லாஷ் இப்ப இங்க லேஅவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுதுங்களா? இந்த இடத்துல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராப்பர் மாரிப்பா. உங்களுக்கு நான் லேஅவுட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்க தெரியுதா? எவ்ரிதிங் வில் கம் அண்டர் சைல்டு. இங்க இருக்க எல்லா ரவுட்டுமே இதுக்குள்ள வந்துட்டு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனி HTML. கான்செப்ட் புரியுதா? இப்ப அபௌட் இருக்குன்னா, அபௌட் இங்க வந்துட்டு தான் போகும். பாடி சாரி பிளாக் வில் கம் ஹியர். கான்டாக்ட் வில் கம் ஹியர். இதுதான் ரூட் மாரி. இந்த HTML-க்குள்ள மீதி எல்லா HTMLஸும் வந்துரும். சி தே ஆர் பாசிங் இட் அஸ் சைல்ட்.
ம். இங்க தான் வந்து அவங்க வந்து குளோபலா வந்து அந்த ஃபாண்ட் நான் ஃபாண்ட் பத்திலாம் சொல்றேன். அண்ட் எஸ்இஓ பண்றதுக்காக மெட்டா டாக்ஸ் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுவாங்க. பிகாஸ் இதுதான் குளோபல் ஃபைல். இப்ப இங்க இருக்க பேஜுமே எங்க வரும்பா? திஸ் வில் கம் டூ திஸ் லேஅவுட் அதுக்கப்புறம் வரும். புரியுதுங்களா? இந்த கோடு HTML-ஆ கன்வெர்ட் ஆயி இந்த சைல்டுக்குள்ள வந்துட்டு தான் போகும். அப்புறம் தான் இங்க இருக்க லைக் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்க HTML-ஆ கன்வெர்ட் ஆகும். கிளியர்? ஸோ லேஅவுட்ல போடுறதுன்றது இட் இஸ் லைக் புட்டிங் இட் ஆன் குளோபல். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர்ன்னு ஒரு காம்போனன்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாமே. லெட் மீ கிரியேட் அன் காம்போனன்ட். ஒரு நிமிஷம். So let me create a folder called component. So componentsக்குள்ள நான் என்ன பண்றேன்? I'm creating an header component. Okay. Let me create an header component. Let me create a footer component. இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்? footer.js. ஹெட்டருக்கு I'm keeping it as header.js. So இது header component. footer component. இப்ப நான் லேஅவுட்ல வந்து இங்க நான் ஹெட்டர்ன்னு போட்டேன்னா, எல்லா பேஜ்லயும் வருமா இல்லையா? ம். Will it come or not? தெரியுதா? பட் ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் என்ன இஷ்யூன்னு. ஓகே. டிவ்வா தான் இருக்கணும். லைக் சி திஸ் போத் ஷுட் கம் லைக் இப்படி வரக்கூடாதுல்ல? சூப்பர், சூப்பர். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க சஞ்சய். ப்ரோ அந்த ஹெட்டரை வந்து நம்ம சைல்டுக்கு மேல போடக்கூடாதா ப்ரோ? அந்த பாடிக்குள்ள சைல்டுக்கு மேல. ஏன் போடலாம்? ஆ, ஆக்சுவலா அப்படிதான் அ- போடணும். பிகாஸ் okay bro. புரியுதா? அதாவது இப்ப நம்ம நேம் பார்லாம் நம்ம எல்லா பேஜும் வேணுங்கிறதுனால நேம் பார் ஃபூட்டர் வேணுங்கிறதுனால ஹெட்டரையும் அது சைல்டு அதுக்கப்புறம் ஃபூட்டர் அந்த எஸ். மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, ஆமா. எக்ஸாக்ட்லி. ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர் மாத்தக்கூடாது. இப்ப HTML-ஓட ஸ்ட்ரக்சர் மாத்தக்கூடாது. HTML பாடி, பாடிக்குள்ள யூ கேன் ஹேவ் இட் மே பி டிவ்ஸ் கூட பண்ணிக்கலாம். இத கூட நீங்க குரூப் பண்றதுனா குரூப் பண்ணிக்கலாம். எரர் போயிடும். இப்ப பாருங்க வார்னிங்ஸ் போயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க எந்த பேஜுக்கு போனாலும் இருக்கும். தெரியுதா? எந்த பேஜுக்கு போனாலும் அந்த ஃபுட்டர் இருக்கு பாருங்க. டீம்ஸ்க்கு போனாலும் சரி. ஏன்னா எல்லாமே எங்க வரப்போகுது? இட் இஸ் கோயிங் டு கம் த்ரூ த இட் இஸ் கோயிங் டு கம் த்ரூ திஸ் லேஅவுட். ஸோ இப்ப நான் ஃபுட்டர் குடுத்தேன்னா ஒரே நிமிஷம். ம். ஓகேவா? ஹெட்டர், ஃபுட்டர். If you go to any page, clear-ஆ? Just give me a thumbs up any doubts on this. லேஅவுட்னா புரியுதா? குளோபல் லேஅவுட்னா என்னன்னு புரியுதா? ஸோ லேஅவுட்டுக்குள்ள வந்துட்டு தான் யுவர் ஃபைல் வில் பி இது. இதுதான் குளோபல்.
இப்ப நான் ஒரு லேஅவுட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு ஓகே. ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு தனியா ஒரு லேஅவுட் வேணும்னா வச்சுக்கலாம். யூ கேன் கீப் a layout.js. இதுக்கு மட்டும் நீங்க வந்து தனியா லேஅவுட் போட்டுக்கலாம்ப்பா. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் இது வந்து ப்ராடக்ட் லேஅவுட். புரியுதுங்களா? இப்ப நான் ப்ராடக்ட்ஸ் பேஜ்க்கு போறேன். தெரியுதா? ப்ராடக்ட் லேஅவுட்குள்ள வந்துட்டு தான் வருது. அப்ப நான் ப்ராடக்ட் லேஅவுட்ல ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். இதுக்குள்ள நான் திரும்பி ஹெட்டர் கால் பண்றேன்னா, ப்ராடக்ட்ஸ்க்குள்ள இருக்க எல்லா பேஜஸ்க்கும் ஹெட்டர் வரும். புரியுதா? சி இஸ் எவ்ரிபடி கிளியர்? லேஅவுட் கான்செப்ட் புரியுதா? ஸோ செப்பரேட்டா நீங்க வந்து அந்தந்த ரவுட்ஸ்க்கு கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நீங்க என்ன குடுக்குறீங்களோ காமனா வரும். செப்பரேட்டா யூ கேன் கிரியேட் layout.jsx. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் லோடிங்ப்பா. நீங்க ஷிம்மர் பார்த்திருக்கீங்களா? இந்த ஸ்விக்கில. எத்தன பேர் ஷிம்மர் பார்த்திருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எத்தன பேர் ஷிம்மர் பார்த்திருக்கீங்க? ஸ்விக்கில. இந்த மாரி. அந்த மாரி நம்மளால எடுத்துட்டு வர முடியும்ப்பா. ஓகேங்களா? அதுக்கு வந்து நெக்ஸ்ட்.jsல தேர் இஸ் சம்திங் கால்ட் loading.js. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து loading.jsன்னு வச்சீங்கன்னா, கான்ஸ்ட் லோடிங் ப்ராடக்ட் லோடிங் இஸ் ஈக்குவல் டூ இப்படி நான் சும்மா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். லோடிங் ப்ராடக்ட் லோடிங் அப்படின்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது ட்ரிகர் ஆகாது. ஏன்னா இங்க எதுவும் ஏபிஐ கால் நடக்கல. ஏபிஐ கால் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்ப்பா? திஸ் வில் ட்ரிகர் சம் லோடிங் ஸ்கிரீன். ஓகே. இப்ப நம்மளால பார்க்க முடியாது. பட் வென்எவர் வி ரைட் சம் எனிவேர் இன்சைட் திஸ் இது இல்ல இது எங்கேயாவது ஒரு ஏபிஐ கால் பண்ணா இந்த லோடிங் வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் லோடிங். which is used for making loading shimmer. லோடிங்கையும் ஷிம்மரையும் ட்ரிகர் பண்றதுக்காக இது பண்றதுப்பா. ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாப்பா. மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டா வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப நீங்க குளோபல் லேஅவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாடேட்டா. இது வந்து எஸ்சியூக்காக பண்ணியிருக்காங்கப்பா. இங்க வருது பார்த்தீங்களா? கிரியேட் நெக்ஸ்ட் ஆப் அப்டின்றது இங்க வரக்கூடிய இது. பேஜோட இது. டைட்டில். இத நம்ம மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட். ம். சி அதே மாரி இங்க டிஸ்கிரிப்ஷன். திஸ் இஸ் ஜெனரேட்டட் பை நெக்ஸ்ட் ஆப். நெக்ஸ்ட் ஜேஎஸ் ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன். கிளியரா? இது வந்து மெட்டாடேட்டாப்பா. இன்னும் நெறைய மெட்டாடேட்டா எழுத முடியும். பட் இப்போதைக்கு புரியுதா? யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச். ரொம்ப ஈஸி. அண்ட் இது என்ன பண்ணும்னா, நான் சொன்னேன்ல, எவ்ரி டைம் இட் இஸ் ஜெனரேட்டிங் HTML அது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க மெட்டா டாக்ஸ HTML ல இன்ஜெக்ட் பண்ணிரும்ப்பா. ஹேவ் யூ சீன் ஆன் ஹெட்டர்? HTML ல வந்து ஹெட்டருக்குள்ள உங்களுக்கு இந்த மெட்டா டாக்ஸ்லாம் இருக்கும். இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்செர்ட்ஸ் ஆன் லேஅவுட். ஓகே. HTML க்கு மேல ஹெட்டர் போட்டு அதுவே வந்து HTML க்குள்ள ஹெட்டர் போட்டு இட் வில் இன்செர்ட் ஆல் திஸ். இன்னும் நெறைய கான்ஃபிக் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும். எனி டவுட்ஸ் ஸ்டில் ஹியர்? அதுக்கப்புறம் ரீடைரக்ஷன்ஸ் பார்த்திருக்கீங்களா? எத்தன பேர் ரீடைரக்ஷன்ஸ் பார்த்திருக்கீங்க? ஹேவ் யூ கைஸ் சீன் ரீடைரக்ஷன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் வெனெவர் யூ புட் ஸ்லாஷ் ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட்க்கு போனா, எனக்கு எப்பயுமே ரீடைரக்ட் ஆகணும் டூ ஸ்லாஷ் கான்டாக்ட். இந்த மாரி எப்படி ரீடைரக்ஷன்ஸ் எழுதுறதுன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் நெக்ஸ்ட் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குப்பா. என்ன இருக்கு? நெக்ஸ்ட் கான்ஃபிக். config.js. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யூல் ஹேவ் சம்திங் கால்ட் நெக்ஸ்ட் கான்ஃபிக். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, வி ஷுட் ரைட் சம் கான்ஃபிகரேஷன்ஸ். async redirections return. அது அரேவா போட்டுக்கலாம்ப்பா. நெறைய ரீடைரக்ஷன்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து சோர்ஸ்ல அபௌட் டெஸ்டினேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபௌட்க்கு போனா கான்டாக்ட்க்கு போணும்னு எழுதிக்கிறேன். ஷால் வி ட்ரை திஸ்? ம். ரீடைரக்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? அபௌட்க்கு போனா. ஓகே. எப்பயுமே வந்து கான்ஃபிகரேஷன் மாத்துனீங்கன்னா மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணணும்ப்பா. இல்ல அது ஆக்சுவலா நின்றும் ஆட்டோமேட்டிக்கா. இஸ் அ ப்ராப்ளம். பெர்மனன்ட்டா இல்லையான்னு சொல்லணும். பெர்மனன்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிடும். சரிங்களா?
டாக்ஸ்ல என்ன பிரச்சனை? ம். அபோட்டுக்கு போலாம். தெரியுதா? அபோட்டுக்கு போனா ப்ளாகுக்கு ரீடைரக்ட் ஆகுது. So this is how you configure redirections on Next.js பா. Clear? ப்ரோ இது வந்து நமக்கு இ-காமர்ஸ்ல இப்ப யூசர் லாகின் பண்ணாங்கன்னா டைரக்டா ப்ராடக்ட் பேஜுக்கு போற மாதிரி இருக்கு. எஸ். எல்லாமே பா. இங்க எழுதிக்கலாம். So this is how you redirect them. அங்க வந்து நீங்க லாகின் பண்ணோனே ரவுட்டர் டாட் புஷ் பண்ற மாரி பண்ணிக்கலாம். அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைலிங்க்கு போயிரலாம்ப்பா. ஸோ ஸ்டைலிங்கோட கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெயில்விண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் டோன்ட் லீவ் 1 மினிட். ஐல் பி பேக் ஃபார் யூ. ஸோ பாருங்கப்பா. ஸோ இப்போ வந்து ஸ்டைலிங் பார்க்கலாம். ஸ்டைலிங் நீங்க எப்படிலாம் பண்ணீங்க? நார்மலா. இவ்வளோதான் நெக்ஸ்ட் ரவுட்டர்லப்பா. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டைலிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். உங்க ரவுட்டிங்ல. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்டைலிங். ஸ்டைலிங் இன் Next.js. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூ ஹேவ் CSS. நெக்ஸ்ட் Tailwind CSS.
பூட்ஸ்ட்ராப். இது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் அதுக்கப்புறம் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் பா. பூட்ஸ்ட்ராப் வேண்டாம். we will only see this both. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் கோயிங் டூ த ஹோம் பேஜ் இட்செல்ஃப் பா. ஓகேங்களா? இங்கேயே ஸ்டைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டனுக்கு கிளாஸ்ன்னு போட்டு நீங்க குளோபலா யூ கேன் கீப் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதில் எப்பயும் போல டாட் பட்டன் எழுதி கர்லி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர், ஸ்க்ரீனு, கலரு, வா மேபி பேடிங் வந்து ஒரு 20% வச்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பட்டன் அப்படின்னு போட்டுக்கலாம். இது நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. இம்போர்ட் தட் சிஎஸ்எஸ் ஃபைல். we'll go to the home page. See, be something like green ஓட ரெட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். maybe we'll keep it like red. just give me thumbs up. சிஎஸ்எஸ் கிளீனா புரியுதுங்களா? சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் இதே மாதிரி there is something called global CSS பா. குளோபல் சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மொத்தமாக எழுதுறது. பாடிக்கு என்ன கலர் வேணும், மேபி பாடிக்கு வந்து இஃப் யூ வாண்ட் ஒயிட், இங்கே பேக்ரவுண்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இங்கே ஒயிட். ஆக்சுவலாக நான் டிசேபிள் பண்ணியிருக்கேன், டார்க் மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால இட்ஸ் பிளாக். ஓகே, பட் இது எடுத்துட்டீங்கன்னா யூ சி ஒயிட். ஸ்டில் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்ல ஆப் டார்க். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் ஒயிட். கிளியரா? ஸோ இந்த மாதிரி இருக்குப்பா குளோபல் சிஎஸ்எஸ், நார்மல் சிஎஸ்எஸ். இப்போ நீங்கள் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ டு த சேம் பேஜ், கிவ் கிளாஸ். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணும்போது நான் சொன்னேன் டெய்ல்விண்ட்லாம் எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. whenever we install, see இங்கே நம்ம டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம் கேட்டிருக்கு, எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால எல்லாமே வந்துடும். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். டெய்ல்விண்ட் வெர்ஷன் 4ல தெர் இஸ் நோ டெய்ல்விண்ட் கான்ஃபிக் பா. ஓகேங்களா? இது நீங்க வெர்ஷன் 3 இருந்தீங்கன்னா கான்ஃபிக் ஃபைல் வந்திருக்கும். நம்ம என்ன வெர்ஷன்ல இருக்கோம், 4ல இருக்கும். see டெய்ல்விண்ட் வெர்ஷன் 4. ஓகே, டைரக்டா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் பிஜி. ஸோ கலர் வந்து ப்ளூ ஆர் மேபி சம்திங் லைக் பிளாக். தெரியுதா? மேபி இதோட பேடிங் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேடிங் 5. கிளியரா? இட் இஸ் சோ சிம்பிளா, யூ கேன் கிவ் வாட் எவர் யூ வாண்ட் பா. இந்த மாதிரி. ஸோ இது சிஎஸ்எஸ், இது டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்.
அண்ட் குளோபல் சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வுட் ஹவ் இம்போர்ட்டட் இட் ஆன் லேஅவுட்ப்பா. தெரியுதுங்களா? ஏன்னா அது வந்து எல்லா பேஜுக்கும் காமனா இருக்கணும் அப்படின்றதுனால குளோபல் சிஎஸ்எஸ் லேஅவுட்ல இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஏன் வந்து நம்ம பேஜ்ல வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க செப்பரேட்டா சிஎஸ்எஸ் மாடியூல் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட்க்கு மட்டும் யூ கேன் கீப் அ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். கிளியரா? இதுல என்ன இருக்கு? வியர் பேராகிராஃப் இருக்கா? டாட் பேராகிராஃப் டாக் இஸ் ஈக்குவல் டு கலர் aqua background color, maybe something like green or something. Maybe green. Why can't we give green? Something, okay. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? You have to give color, class name, p, and அந்த ஃபைலை மட்டும் இம்போர்ட் பண்ணுங்க. Import style.css. If you go to slash contact, see, clear ஸ்டைலுக்கு. நெக்ஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸை பத்தி பார்க்கலாம்ப்பா. வில் see on the performance optimization. இதுதான் ஸ்டைல்ஸ். அண்ட் there are lot of other things also. in காம்போனன்ட்ஸ் பத்தி சொல்றேன். மேபி 2, 3 காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். காம்போனன்ட் லைப்ரரிஸ் பத்தி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பட் பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் புட் an எக்ஸாம்பிள் here. ஃபார் நார்மல் சிஎஸ்எஸ், இதே டெய்ல் வெண்டுக்கு this is what it is for. Okay. Next, there is something called performance optimization. Before performance optimization, I'll show you something called Next.js StartCN. Okay. Anybody have heard about StartCN? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுல ப்ரீ பில்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும்பா. சி, ப்ரீ பில்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம there is something called blocks. இங்க தெரியுதா? You can see it is all pre-built. This is a pre-built dashboard. See, fully responsiveness எல்லாமே இருக்கும்பா. லைக் இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி you'll be able to get all the gestures எல்லாமே இருக்கும். வித்தின் செகண்ட்ஸ் இந்த மாதிரி இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது என்னன்னா இதுதான் கமாண்ட் npx @cn add dashboard 1 அப்படின்றத கமாண்ட். இதே லாகின் பேஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வெரி சிம்பிள். கெட் லாகின் பேஜ். தெரியுதா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோ டு த ஹோம் பேஜ். டாக்ஸ் போங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்ப்பா. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்றது என்னது npm. ஓகே. இப்படி ஏதாவது ஒரு காம்பனன்ட் எடுத்து அப்படியே வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம்.
லைக் நீங்க இப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னே இல்ல. லைக் கோ டூ பிளாக்ஸ், டேக் திஸ் டேஷ்போர்ட். ஓகே. இந்த டேஷ்போர்டே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி புட் திஸ் என்டர். இன்ஸ்டால் பண்ணல நம்ம, அதனால இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேக்குது. எஸ்ன்னு சொல்லுங்க. காம்போனன்ட்ஸ் டாட் ஜேஎஸ் எஸ். பேஸ் யூஐயே போட்டுக்கலாம்ப்பா. ஓகேங்களா. ம், ம். சரி, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்ஸ்டால் ஆயிடுச்சுப்பா. ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஒரு ரவுட்டுமே கிரியேட் ஆயிருக்கும். தெரியுதா? டேஷ்போர்ட்னு ஒரு ரவுட் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் ரவுட்டுக்கு போலாமா? வில் கோ செக் இஃப் தேர் இஸ் a dashboard. Go to dashboard. வந்துருச்சா? You got the dashboard? Clear? This is fully responsive. அண்ட் நம்ம அந்த இதுல குடுத்தோம்ல, ஜஸ்ட் டேக் அவுட் தட் லேஅவுட்ல குடுத்த ஹெடர். ஏன்னா அது அஃபெக்ட் பண்ணுது. ஹெடர் அண்ட் ஃபுட்டர் டெக்ஸ்ட் எடுத்துருங்க. அண்ட் ஃபாண்ட் நம்ம குளோபலா என்ன குடுத்துருக்கோமோ அதான்ப்பா வரும். இஃப் யூ வாண்ட் த எக்ஸாக்ட் இது இங்க இருக்க யூஸ் பண்ணிருக்க ஃபாண்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும்ப்பா. ஓகே. டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கோட். ஓகேங்களா. இப்போ இதே சைடு பார் வேணும்னா நீங்க சைடு பார், லாகின் வேணும்னா ஜஸ்ட் இங்கே இருக்கு. லாகினை காப்பி பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடலாம். சைன் அப்னா சைன் அப். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளா இருக்கு. காம்போனன்ட்ஸும் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அக்கோர்டியன்ல ஆரம்பிச்சு எல்லாமே இருக்குப்பா. சரி, எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா? ம். இன்ஸ்டாலேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க கமாண்ட். இந்த கமாண்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். யூல் கெட் அக்கோர்டியன். அவ்வளோ சிம்பிள். இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று காட்டுறேன். மேஜிக் யூஐ. இன்னும் சூப்பரா இருக்கும்பா. இதுவும் பில்ட் வித் டெயில் விண்ட் நெக்ஸ்ட்.js வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. See, there are a lot of components. See, இது ஒரு காம்போனன்ட் தான். இதுவும் காம்போனன்ட் தான். See, these all components. See, this is component. This is component. This is component. Clear? நல்லா இருக்காப்பா இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே. அதுக்கப்புறம் there is something called Aster.NET.
Ethernet is another, yeah, இதே மாரி தான். It's same like Material UI, all those. ஓகே. பட் இது கொஞ்சம் நல்லாருக்கும் உங்களுக்கு Ethernet-ல. See, there are a lot of components like, see, தெரியுதா? You see lot of new things. See templates. See parallaxity scrolls. ம். இட் இஸ் ஃப்ரீ தான்ப்பா. ஃப்ரீ தான். பட் இது ஏன் இங்க போணும்? இல்ல. திஸ் இஸ் சோ டிஸ்டர்பிங்ல. கார்ட்ஸ்லயும் நெறைய இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ஸா. ஸ்க்ரோல்ல வந்து parallaxity ஸ்க்ரோல் தெரியுதா? இந்த மாரி ஸ்க்ரோல்ஸ், ட்ரிக்கி ஸ்க்ரோல்ஸு, மேக்புக் ஸ்க்ரோல் இந்த மாரி நெறைய இருக்கும்ப்பா. டெக்ஸ்ட்லயும் கேன்வா டெக்ஸ்ட்டு, என்கிரிப்டிங் டெக்ஸ்ட்டு, ஃபிளிப்பிங்கு, சி கலர்டு ஒன். திஸ் இஸ் நெறைய லேண்டிங் பேஜஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாரி டைப்பிங் எஃபெக்ட்டு, இந்த மாரி பார்த்துருக்கீங்களா? எஸ். ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகே. யூ கேன் யூஸ் தட் ஆல்சோ. பிகாஸ் இட்ஸ் ஆல் எவ்ரிதிங் இஸ் சாட்சியன் பேஸ்டு தான். அதனால நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு. ஓகே. இப்ப சில ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே. ஓகே. வில் கோ டூ ஆப்டிமைசேஷன். Next.js என்னால ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ்ல இமேஜ் சூப்பர். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் இன் Next.js. ஓகேங்களா? இதுல என்னென்ன இருக்குன்னா, ஸோ தே ஹேவ் டன் இமேஜ். ம். அதுக்கப்புறம் அந்த கோட் ஸ்பிட்டிங் பண்ணாங்கப்பா. ஓகேங்களா? கோட் ஸ்பிளிட்டிங்கு, யூஸ் கிளையன்ட், லைக் யூஸ் கிளையன்ட் வில் டெல் இட் ஷுட் பி அன் அன்னெசெசரியா பை டிஃபால்ட் என்ன பண்ணும், எவ்ரிதிங் இஸ் சர்வர் சைட் காம்போனன்ட்ஸ். நான் அத பத்தி சொல்றேன். ஸோ எதெல்லாம் வந்து இஃப் யூ ஆட் திஸ் இட் வில் ரெண்டர் இட் ஆன். இதெல்லாம் பண்ணாங்கப்பா. நம்ம இதெல்லாம் பார்க்கலாமா ஒண்ணு ஒண்ணா? வில் சி ஒன் பை ஒன். ம். We'll first start from image, then we'll go to code splitting, and then I'll tell you about server side component என்ன, client side component என்ன, அதுல யூஸ் எஃபெக்ட் எப்படி இது பண்ணுது, சரி யூஸ் கிளையன்ட் வேர்டுன்றது என்ன பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் 1 மினிட் while bring charger. ஓகேங்களா? டோன்ட் லீவ்.
சரி ஓகேப்பா. இப்ப பாருங்க. ஸோ இமேஜ் ஆப்டிமைசேஷன்ல ஃபர்ஸ்ட்டு ஐ வில் கிரியேட் அ ரவுட் கால்ட் இமேஜ்ப்பா. ஓகேங்களா? ஐ வில் கிரியேட் அ ரவுட் கால்ட் இமேஜ். இமேஜ் பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒரு பேஜ் டாட் சேஸ் கான்ஸ்ட் பேஜ் இஸ் ஈக்குவல் டு ரிட்டர்ன் இமேஜ் பேஜ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முன்னாடி வித்தவுட் யூசிங் இமேஜ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வி யூஸ் டு டூ இட் ஆன் சிடிஎன் கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு Cloudflare சொன்னாங்களா? இல்ல இமேஜ் கிட்டப்பா? வாட் டிட் யூ யூஸ் இன் யுவர் React செஷன்ஸ் ஆர் இன் இமேஜ் கிட் யூஸ் பண்ணீங்களா? சரி ஓகே. யூ கேன் யூஸ் இமேஜ் கிட்ப்பா. ஸோ இமேஜ் கிட் என்ன பண்ணுதுன்னா, லெட்ஸ் டேக் அன் இமேஜ் நாட் ஃப்ரம் இமேஜ் கிட் பட் வில் டேக் அன் இமேஜ். ஒரு கார் இமேஜ் ஓகேங்களா? ஒரு கார் இமேஜ் எடுத்துக்கோங்க. வில் டேக் அன் கார் இமேஜ் ஃப்ரம் ஹியர். ஓப்பன் த இமேஜ் இன் நியூ டேப். ஆ இந்த இமேஜ் எடுத்துக்கோங்கப்பா. இத எப்படி நீங்க போடுவீங்க? ஒரு இமேஜ் டேக்ல போடுவீங்க கரெக்ட்டா? இப்படி தானே போடுவீங்க? ஆனா இது வந்து ஆப்டிமைசேஷன்லாம் எதுவுமே பண்ணாதுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் எனிதிங். ஃபார் எக்ஸாம்பிள் வில் கோ டூ த இமேஜ் பேஜ். ஓகே. என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணல. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பேஜ். தெரியுதுங்களா? இட் வில் டேக் சம் டைம். பட் இதே நீங்க நெக்ஸ்ட் இமேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அண்ட் நீங்க Reactல யூ ஹேவ் டு யூஸ் லாட் ஆஃப் லைப்ரரீஸ் டு ஆப்டிமைஸ் இட். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் நெக்ஸ்ட் இமேஜ் அப்படின்ற இந்த காம்போனன்ட்ட மட்டும் இது பண்ணீங்க அப்படின்னா, எஸ்இஓக்குமே பண்ணிரும்பா இது. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கிவ் த லிங்க். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆல்டர் குடுக்கணும். இதெல்லாம் மேண்டேட்டரிப்பா. இந்த இந்த காம்போனன்ட்க்கு ஆல்டர், வித், ஹைட், சோர்ஸ் இது 4மே மேண்டேட்டரி. அது இல்லாம ரெண்டர் பண்ண முடியாது. ஸோ ரிஃப்ரெஷ். ஓகே. இதுல வந்து என்னன்னா, இந்த ஹோஸ்ட் நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப நம்ம தேர்ட் பார்ட்டிலருந்து தரோம்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ டூ யுவர் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னது? இதான் வெப்சைட் நேம். ஸோ கான்ஃபிகரேஷன மாத்துனா மட்டும் ரீலோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. இட் ஷுட் பி ஒரே நிமிஷம்ப்பா. வில் சி.
ஓகே. மேபி இத நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா குடுக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷன். இமேஜஸ்ன்னு போட்டா புரோட்டோகால், HTTPS, ஹோஸ்ட் நேம் இத கட் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப ரீஸ்டார்ட் யுவர் இத. ஸோ இங்க பாருங்க. இட்ஸ் டேக்கிங் திஸ் மச் டைம். ம். கிளியரா? சி ஸோ இங்க நீங்க குடுக்கணும்பா அந்த புரோட்டோகால்ஸ் மட்டும். ஓகே. திஸ் இஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ். நான் சொல்லியிருக்கேன்ல சில விஷயங்கள் ஆர்மி மாரிப்பா. ஏன் என்னன்னு நம்மளால கேட்க முடியாது. வி ஹேவ் டூ ஃபாலோ த ரூல்ஸ். ஓகே. இங்க நீங்க சைஸ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, யூ கேன் இன்கிரீஸ் இன்கிரீஸ் இட். ஓகே. ஓகே. இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ வென்எவர் ரீலோட் இட் இன்ஸ்டன்ட்டா வரும்பா. ஓகேங்களா? மீதி எல்லா ஆப்டிமைசேஷனும் அவங்களே பார்த்துப்பாங்க. திஸ் இஸ் இமேஜ் ஆப்டிமைசேஷன். இது இமேஜ்க்கு. நெக்ஸ்ட் கோட் ஸ்ப்ளிட்டிங். கோட் ஸ்ப்ளிட்டிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பேஜ்ல எல்லாத்தையும் இது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி காம்போனன்ட்டா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அபோட்ல டீம் வச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்ப அபோட்ல டீம நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, ஆர் மேபி சம் காம்போனன்ட்ஸ். இப்ப ஹெட்டர், ஃபுட்டர் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா, ஹெட்டர் ரொம்ப ஹெவின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். கான்ஸ்ட் ஒரு ஹெவி காம்போனன்ட்டா இருக்குன்னா, மேபி இம்போர்ட் பண்ண இடத்துலயே பார்ப்போம். ஒரு நிமிஷம்ப்பா. சார்ஜ் ஒரே நிமிஷம்ப்பா. ஒரு நிமிஷம். So for example, when you come into this page.js, இப்ப இங்க நீங்க ஒரு ஹெவி காம்போனன்ட்ட இது பண்றீங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, இது எப்பலாம் கால் ஆகுதோ அப்ப மட்டும் இது பண்ணிக்கலாம். அதான் டைனமிக் இம்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த டைனமிக் இம்போர்ட்ல ஒரு ஃபங்ஷன் மாரி குடுக்கணும்ப்பா. அந்த ஃபங்ஷன்ல இம்போர்ட் த காம்போனன்ட் ஹெட்டர். ஓகேங்களா? இங்க நம்ம சொல்லிக்கலாம். லைக் எஸ்எஸ்ஆர் வேணுமா? சர்வர் சைட் ரெண்டரிங் வேணுமா? ஃபால்ஸ் அண்ட் யூ கேன் கிவ் லாட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். லோடிங் என்ன பண்ணணும்? புரியுதுங்களா? அந்த காம்போனன்ட் லோட் ஆகுற வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க லோடர் கூட போட்டுக்கலாம். இப்ப நான் சும்மா லோடிங் அந்த மாரி போட்டுக்கிறேன். நீங்க இதே இது ரியாக்ட்ல பண்ணுவீங்க பார்த்திருக்கீங்களா? லேசி சஸ்பெண்ட் வச்சு சேம் கான்செப்ட் இஸ் டன் பை டைனமிக். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இங்க ஹெட்டர கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
கிளியரா? அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து சர்வர் சைட் காம்போனன்ட். ஸோ இப்போ நான் இந்த பேஜே சர்வரா மாத்தணும். சாரி கிளையண்ட்டுக்கா மாத்தணும். யூசர் கிளையண்ட். ஸோ வென்எவர் யூ புட் இட் see see தெரியுதா லோடிங் வந்துட்டு வருதா? திஸ் இஸ் ஃபார் இதுப்பா. இதுவும் அவங்க இன்பில்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க தனியா லேசி, சஸ்பெண்ட், லோடிங் எல்லாம் போடணும்னு இல்ல. இதுலயே நீங்க கான்ஃபிக் பண்ணிக்கலாம். அண்ட் பை டிஃபால்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்.js காரங்க என்ன பண்ணாங்கன்னா, பை டிஃபால்ட் தில் ஆல்வேஸ் எல்லா காம்போனன்ட்டும் என்ன பண்ணுவாங்க, தில் டூ இட் சர்வர் சைட் ரெண்டரிங். ஓகேங்களா? சர்வர்லயே எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. பட் வென்எவர் யூ வாண்ட் சர்வர்ல எனக்கு எந்த காம்போனன்ட் ரெடி பண்ணாதீங்க, ரெண்டர் பண்ணாதீங்க, ரெடி பண்ணாதீங்க. சென்ட் இட் டு கிளையண்ட் அப்படின்னா நீங்க யூஸ் கிளையண்ட்னு போடணும்ப்பா. யூஸ் கிளையண்ட்னு போட்டா என்ன ஆகும்? இட் வில் சென்ட் இட் டு கிளையண்ட் சைட். கிளையண்ட் சைட்ல போயிட்டு உங்க காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். இது யூஸ் கிளையண்ட் இல்லைன்னா சர்வர் சைட்லயே ரெண்டர் ஆகி தான் உங்களுக்கு HTML போகும்பா. ஓகே கிளியரா? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், you have to use a word called use client. நல்லா புரிஞ்சுக்கணும். பை டிஃபால்ட் நெக்ஸ்ட்.js என்ன பண்ணும், ஆல்வேஸ் renders எனி காம்போனன்ட் ஆன் சர்வர் சைட். ஓகே ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட், பிளாக் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ பிளாக் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி வில் சி ஹவு டு டிப்ளாய் இட். ஓகே ஸோ வி ஹவ் கவர்ட் பேசிக்ஸ், rendering, styling, file routing, performance. Now we are going to do a block project and we are going to deploy it. Okay? So that அதில் எப்படி பேக்எண்ட் எழுதுறது நெக்ஸ்ட்.jsல அப்படின்ற மாதிரி we will see lot of things. Okay? Any doubts in today's session? No doubts. Thank you.